சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் மார்க்கு 14 அதிகாரம் 36 அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. துதிக்க மார்க்கு 9 அதிகாரம் 23 விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் படைத்து ஆளுகிறவரும் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் அவரை நோக்கி எந்த காரியத்திற்காக ஜெபித்தாலும் அதை செய்வதற்கு அவர் வல்லமையும் திராணியும் படைத்த தேவனுமாய் இருக்கிறார். ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து அதன்படி நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதிலளிக்க வேண்டும் என்று ஜெபிப்பதே உகந்த ஜெபமாய் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய நல் மாதிரியாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்தில் அந்த ஜெபத்தை தான் செய்திருக்கிறார். ஆகவே அவரை பின்பற்றி நாமும் அவரை போலவே பிதாவை நோக்கி இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கின்றபடியால் நாம் நம்முடைய வாழ்வை அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் அவருடைய சித்தத்தின்படியே நமக்கான பதிலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை செம்மையான தம்முடைய வழிகளிலே நடத்துவார். துதிக்க வேண்டியது விசுவாசத்தோடு நாம் செய்கின்ற ஜெபத்திற்கு நிச்சயமாகவே நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தும் கர்த்தராகிய கிறிஸ்துவை நாம் இன்று துதித்து உயர்த்துவோம்.